Hi, hello friends. This video is sponsored by Buy More Shopping app. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழை மரம் தன் வரலாறை பற்றி கூறுது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரம்பரையாக பெருமை பெற்று கூறும் பொழுது வாழையடி வாழை போல என்று என்னை தான் எடுத்து காட்டுவதாக கூறுகிறார்கள். அத்தகைய பெருமைக்கு உரிய என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதோ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரத்தின் வடிவம் மற்றும் வளர்ச்சி. நான் மரங்களிலேயே ஒரு வினோதமான படைப்பு. எனக்கு கிளைகள் கிடையாது. என் கிளையை மடல் என்பார்கள். எனக்கு வேர் பகுதியும் மிக குறைவு தான். ஆணிவேர் இல்லாத நான் ஆடிக்காற்றில் ஆடிப்போய் விடுவேன். வாழையடி வாழை மரம் என வாழ்த்தப்படும் எனக்கு அற்ப ஆயுட்தான். ஓராண்டு காலத்திற்கு மட்டுமே என் வாழ்வு உண்டு. அந்த ஓராண்டு காலத்தில் என் பணியை அளக்க முடியாது. நீர் செழிப்புள்ள வண்டல் மண், செம்மண் பகுதிகளில் வாழும் எனக்கு என் பக்க கன்றுகளே என் குளம் தழைப்பதற்கு உதவியாக இருந்து வருகிறது. வாழை மரத்தின் பெயர்கள் மற்றும் அதன் சிறப்பு. என்னை பழங்கள் என்று ஆண்டவன் சந்நிதியில் எனக்கு தான் முதலிடம். நான் பூவன், பேயன், நாட்டன், கற்பூரம், பச்சை, ரஸ்தாள், கோழிக்கூடு, சிங்கன் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு புதிய சுவை தருவது என் அருமையாகும். பாலுக்கு அடுத்தபடி குழந்தைகளின் உணவு நான் தானே. என் பெருமை. தமிழர்களின் முக்கணிகளுள் ஒன்றான நான் மட்டும்தான் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறேன். சத்து மிகுந்த என்னை எல்லோரும் விரும்பி உண்கிறார்கள். மலிவாக கிடைப்பதால் நான் ஏழைகளின் இனிய பழமாவேன். என்னை மட்டுமே உண்டு சிலர் உண்டு உயிர் வாழ்கிறார்கள். பாவம், சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் பகைவன். இதை நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது. என் பயன்கள். நான் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காகவே பிறவி எடுத்துள்ளேன். என் எல்லா உறுப்புகளும் பயன்படு உடன. என் இலைகள் உணவு சாப்பிடுவதால் தலைமுடி நரைக்காது. என் தண்டு பகுதி சமைப்பதில் மருத்துவமும் பயன்படுகிறது. வாழைக்காய் புட்டு சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? அதன் மகிமையே மகிமை. என் பட்டையிலிருந்து ஸ்டார்ச் தயாரிக்கப்படுகிறார்கள். என் பட்டை பச்சையில் பொருள் பாதுகாப்பிற்கும் காய்ந்த பின் பூ கட்டுவதற்கும் பயன்படுகிறது. என் வேர் பகுதி கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுகிறது. பாம்பு கடிக்கு என் சாறும் மலச்சிக்கலுக்கு என் பழமும் பயன்படுத்தப்படுகின்றன. திருமண வீட்டில் திருமண பந்தியில் என்னை கட்டிய பிறகுதான் மண்டபமே களை கட்டுகிறது. மணமக்களுக்கும் என்னை தான் முதலில் கொடுப்பார்கள். மரங்கள் இல்லையெனில் மனிதர்கள் வாழ இயலாது. என்னை ஓர் அறிவு உயிர் என்பார்கள் தொல்காப்பியர். ஓரறிவு படைத்த நான் ஆறறிவு படைத்த உங்களுக்கு ஆற்றும் பணியை பார்த்தீர்களா? என்னை பயன்படுத்தி வாழையடி வாழையாக வாழ என் வாழ்த்துக்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த திருக்குறளை பற்றி பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.